இப்பெல்லாம் யாரு சாதி பார்க்கறா அப்படிங்கறத ரொம்ப எளிதா நம்ம எல்லாருமே கடந்து வந்துட்டு இருக்க ஒரு இதா இருக்கு. ஆனால் இன்னைக்கும் இப்படியான சாதிய ஆணவ கொலைகள் நடக்கிறதுக்கு முக்கிய காரணமா எது இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? மனித இயல்பு என்ன அப்படின்னா, எப்பயுமே நான் ஒரு படி மேல எனக்கு கீழே யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்றது மனித இயல்பு. நம்ம காலம் காலமாக என்ஜினியர்டா நம்ம பிரெயின் அப்படிதான் ஒயர் ஆயிருக்கு. எனக்கு கீழே யாரோ ஒருத்தர் இருக்கிறதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கு, எனக்கு அதுல ஒரு பெருமை இருக்கு. அப்ப இங்க இருக்கிற இந்த சாதிய கட்டமைப்பு நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னா, உனக்கு கீழே ஒருத்தன் இருக்கிறான். அப்ப எனக்கு கீழே இருக்கிறவன் எனக்கு சமமாக எங்கேயோ ஒரு விதத்துல மேல வரும்போது எனக்கு அது பிரச்சனையாகுது. பொருளாதார ரீதியாக இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள்ல, ஏன்னா இன்னைக்கு நம்ம பேசுறது குறிப்பாக தென் மாவட்டங்களையும் மேற்கு மாவட்டங்களையும் தான் வெளிப்படையாக அட்லீஸ்ட், அல்லது நம்ம சொல்லணும்னா பொதுவெளிக்கு வந்த குற்ற சம்பவங்கள் சாதிய ரீதியான குற்ற சம்பவங்கள் அதிகமாக நடந்திருக்கு. இப்போ இங்கே எல்லாமே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார ரீதியாக காலம் காலமாக ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர் கொஞ்சம் மேலே ஏறி வரும்போது இவன் நமக்கு சமமாக வரலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஆதிக்க சாதி மனசு இருக்கு இல்லையா, இடைநிலை சாதிகள்கிட்ட இருக்கக்கூடிய ஆதிக்க சாதி மனப்பான்மை, அது அவங்கள குற்றம் செய்யறதுக்கு தூண்டுது. எனக்கு சமமாக நீ வந்துருவியா அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, அது இன்னைக்கு நிறைய கிராமப்புற இளைஞர்கள் கிட்ட விரவி கிடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு கடந்த தலைமுறை நபர்கள்ட்ட, ஒரு 60 வயதை தாண்டிய முதியவர்கள் கிட்ட இந்த எண்ணம் இருந்தது அப்படின்னா அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவங்க ஒரு பிந்தைய தலைமுறை, அவங்க பார்த்த சூழல் வேற, அவங்க வளர்ந்த சூழல் வேற. ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு குளோபலைசேஷன் யுகத்துல நம்ம இருக்கிறோம். அப்போ இங்க இருக்கக்கூடிய பெருநகரங்கள் வேற மாதிரியான அசுரத்தனமான வளர்ச்சியை பார்த்து போய்கிட்டு இருக்கு. ஆனா கிராமங்கள் எப்படி இருக்கு? அந்த சாதியத்தின் வேர்கள் இன்னைக்கும் கிராமத்தை விட்டு வெளியே வரவே இல்லை. பெரியார் அதனாலதான் ரொம்ப தெளிவா சொன்னார், கிராமங்களை ஒழிக்கணும்னு பேசினார். நகரங்களுக்கு மக்கள் நகர்றது அப்படிங்கிறது பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா வேலைக்காக நகர்றதுன்றது ஒரு கூட்டம் இருக்காங்க. பெட்டர் லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய சூழல்ல, சமூக சூழல்ல ஏதோ ஒரு விதத்துல ஒரு மாற்றம் இருக்கு, நம்ம குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கான ஒரு நல்ல என்விரான்மெண்ட் இருக்குன்றதுக்காக பெருநகரங்களை நோக்கி படையெடுக்கக்கூடிய மக்களும் இன்னைக்கு இருக்கதான் செய்யறாங்க. அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல சாதிங்கிறது டிஸ்டர்பிங்கா இன்னைக்கும் கிராமப்புற செட்டப்ல பட்டவர்த்தனமாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம்.